தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம என்சிஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். 11th 8th சாப்டர் ஏற்கனவே முடிச்சாச்சு. அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. 9th சாப்டர்ல பார்ட் 9 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ பார்ட் 10ல இருந்து பார்க்கணும். ஃபைன். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோலயே இந்த லெசனை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். இன்கேஸ் முடியலனாலும் இன்னும் ஒரு பார்ட்ல கண்டிப்பா முடிஞ்சிடும். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ என்ன டாபிக் பார்க்கணும்? அரோமேட்டிசிட்டி. அரோமேட்டிசிட்டினா என்னன்னா, அரோமேட்டிக்னா என்னன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு. அதுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்கும்? எதெல்லாம் ஃபாலோ பண்ணா அது அரோமேட்டிக்னு சொல்லுவோமோ, அந்த டெர்ம்ஸ் தான் அந்த ஃபினாமினன் தான் அரோமேட்டிசிட்டின்னு சொல்றோம். ஃபைன். பென்சீன் வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ பேரண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ பென்சீனை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பேரண்டா கன்சிடர் பண்றோம். பென்சீன் சப்ஸ்டிடியூட்டட் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே பென்சீன் கூட நம்ம லிங்க் பண்ணலாம். ஃபைன். நவ் த நேம் இஸ் அப்ளைடு டு ஆல் த ரிங் சிஸ்டம்ஸ் whether or not having benzene ring. என்ன சொல்றாங்க? பென்சீன் ஒரு பேரண்ட் காம்பவுண்ட் அரோமேட்டிக். அரோமேட்டிக் அப்படின்ற ஒரு டேர்ம் உருவாகிறதுக்கே பென்சீன் தான் காரணம்ன்றதுனால ஈவன் வெதர் ஆர் நாட் ஹேவிங் பென்சின், அதுல பென்சின் ரிங்கே இல்லைனாலும் கூட அதை நம்ம அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபைன். பொசஸிங் ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். எப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் எல்லாம் ஒத்து போச்சுன்னா அப்போ நம்ம அங்க பென்சின் ரிங்கே இல்லைனாலும் அதை அரோமேட்டிக்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன கேரக்டர்ஸ்னு பார்க்கலாமா? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிளேனாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த மாலிகுல் ஷுட் பி பிளேன். அது என்னவா இருக்கணும்னா ஒரே பிளேன்ல இருக்கணும். அங்க இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ். எக்ஸாம்பிள் ஒரு 3 கார்பன் இருக்கு அப்படின்னா அது ட்ரைகோனல் பிளேனாரா இருக்கணும். ஓகேவா? அந்த கார்பன் கூட அட்டாச் இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் வேற ஏதாவது ஒரு ஆங்கிள் இருக்கலாம். பட் இந்த 3 கார்பனும் எப்படி இருக்குன்னா ஒரே பிளேன்ல இருக்கணும். அதாவது நான் ஒரு பிளேடு எடுத்து இந்த இடத்துல கட் பண்ணனா இந்த 3 கார்பனையும் ஒரே வெட்டுல வெட்ட முடியணும். கத்தியை வச்சு ஆப்பிள் வெட்டுற மாதிரி. அந்த மாதிரி வெட்ட முடிஞ்சுச்சுன்னா தே ஆர் இன் சேம் பிளேன். தரையில இருக்கிற மாதிரி, பேப்பர் மாதிரி ஒரே பிளேன்ல இருக்கணும். பிளேன்னா 2 டைமென்ஷன். ஹோப் யூ நோ. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிளேனாரிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஃபைன். செகண்ட் ஒன் கம்ப்ளீட் டீலோக்கலைசேஷன் ஆஃப் த பை எலக்ட்ரான்ஸ் இந்த ரிங். ஸோ ரிங்கு ஒன்று இருக்குன்னா அந்த ரிங்குக்குள்ளார என்ன இருக்கணும்னா கான்ஜுகேட்டிவ் டபுள் பாண்ட் இருக்கணும்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் இப்ப இதுல பாருங்க, இந்த 2 இடத்துலயும் டபுள் பாண்ட் இருக்கு. இங்க மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சைக்ளோபென்டா டைனைல் அனயான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல இந்த மைனஸ் இங்க வரும். இந்த பாண்ட் உடைஞ்சு இங்க வரும். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்கும்? அகெயின் ஒரு சைக்ளோபென்ட் காம்பவுண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு பாண்டு. இந்த மைனஸ் இங்க வந்ததுனால இங்க ஒரு பாண்டு. இந்த இடத்துல மைனஸ் இருக்கும். அகெயின் இட் கம்ஸ் அண்ட் இட் கோஸ் லைக் திஸ். So we are getting the same compound cyclopentadienyl anion, but எங்க டபுள் பாண்ட் இருக்குன்னு பாருங்க. மேல இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கு. இந்த மைனஸ் இங்க வந்துச்சுன்னா இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கும். இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகி என்ன ஆகுது? மைனஸ் ஆகுது. Again this comes here and this goes here. Fine. Okay. So we are getting the compound cyclopentadienyl cation. என்ன சார் அதே சொல்லிட்டு இருக்கீங்கன்னா we are getting the compound. அதுதான் நம்மளுக்கு கிடைக்குது. Fine. ஸோ இப்போ இது எல்லாமே என்ன ஆயிட்டே இருக்குன்னா ரெசனன்ஸ் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? ரெசனன்ஸ் அப்படின்னா தொடர்ந்து இயக்கத்துல இருக்கணும். உடனிசைவு அப்படின்னு சொல்லுவோம். ஃபைன். ஸோ கம்ப்ளீட் டீலோக்கலைசேஷன். லோக்கலைஸ்டுனா ஒரே இடத்துல இருக்கிறது. டீலோக்கலைசேஷனா தொடர்ந்து இயக்கத்திலே இருக்கிறது, நகர்ந்து போயிட்டே இருக்கிறது. அப்ப டீலோக்கலைசேஷன் ஆஃப் த பை எலக்ட்ரான் இன் த ரிங் அப்படின்னா ஒரு ரிங்குக்குள்ளார பை எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்டா என்ன ஆகணும்னா ஒரே இடத்துல இல்லாம தொடர்ந்து நகர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். தேர்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பிரசன்ஸ் ஆஃப் 4n + 2 பை எலக்ட்ரான். nன்றது நம்பர் ஆஃப் ரிங். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பை எலக்ட்ரான்ஸ் இந்த ரிங் வேர் n இஸ் an integer. nன்றது ஒரு இன்டிஜர். அதுக்கு பதிலா 0 1 2 இந்த மாதிரி நம்பர் கொடுக்கலாம். பட் நம்ம இங்க nக்கு பதிலா என்ன கொடுக்கணும்? ஒரு ரிங் இருந்துச்சுன்னா 1ன்னு கொடுப்போம். 2 ரிங் இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் நாப்தலின் காம்பவுண்ட்ஸ்க்கு n = 2. தெரியுதா உங்களுக்கு? இங்க n = 2ன்னு இருக்கு. இங்க n = 1ன்னு இருக்கு. ஏன்னா இது எல்லாமே ஒரு ரிங் தான் இருக்கு. ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட். இதுல 2 ரிங் இருக்கு இல்லையா? ஆந்த்ரஜீன் எடுத்துக்கிட்டா 3 ரிங் இருக்கும். இந்த மாதிரி எத்தனை பென்சின் ரிங் இருக்கோ அல்லது பென்சின் மாதிரி இருக்கக்கூடிய சைக்ளிக் காம்பவுண்ட் எத்தனை ரிங் இருக்கோ அதுதான் நம்ம இங்க என்னுடைய வேல்யூவா சொல்றோம். ஓகேவா? ஃபைன். ஸோ 4n + 2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா பென்சினுக்கு 1 × 4 4 + 2 6. ஸோ 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் இங்க பாருங்க 1 இதுல 2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? a bond is the constitute of 2 electrons. அது உங்களுக்கு தெரியும். a bond is the constitute of 2 electrons. அப்போ இங்க 1 இங்க 2 இங்க 3 பை பாண்ட் இருக்கு. each bond carries 2 pi electrons. So 3 bonds carries 6 pi electrons. It obeys Huckel's rule இல்லையா? சோ இந்த 4n + 2 pi electrons இருக்கணும்னு சொல்றோம் இல்லையா? இதை தான் அவங்க என்னன்னு சொல்றாங்க பாருங்க. This is often referred to as
வழக்கமாவே இது நம்ம என்னன்னு சொல்லணும், 4n+2 pi electrons இருந்துச்சுன்னா Huckel's rule அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? Some examples of aromatic compounds are given below. So first one, benzene. We know that benzene is a aromatic compound. Okay. Cyclopentadienyl anion அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இதுல பாருங்க 1 2 3 4 5 5 கார்பன் இருக்கு இல்லையா? இங்க இருந்து நம்பர் கொடுக்க கூடாது. நான் இங்க இருந்து தான் நம்பர் கொடுக்கணும். டபுள் பாண்ட்ல இருந்து தான் ஆரம்பிச்சு கொடுக்கணும். பட் ஐ மீன் 5 கார்பன் இருக்குன்றத ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நான் இந்த மாதிரி சொன்னேன். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ இதுல 5 கார்பன் இருக்கனால பென்ட், சைக்ளிக்கா இருக்கனால சைக்ளோபென்ட்னு சொல்றோம். 2 டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா? இங்க ஒரு டபுள் பாண்ட், இங்க ஒரு டபுள் பாண்ட். அதனால டைஈன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அல்கைல் காம்பவுண்ட்ஸ் நம்ம மோஸ்ட்லி நைல் அப்படின்னு சொல்லுவோம். அதனால டைஈனைல். தென் இங்க மைனஸ் இருக்கு, எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான். தட்ஸ் வை வி டெர்ம்ட் as anion. ஃபைன். அதே மாதிரி இங்க பாருங்க எத்தனை கார்பன் இருக்கு. எக்ஸாம்பிள் இங்க இருந்து 1 2 3 4 5 6 7. ஃபைன். ஸோ இப்போ இதுல 7 கார்பன் இருக்கனால ஹெப்ட், HEPT, ஹெப்ட். அதுல 3 டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப ஹெப்டா ட்ரைஈனைல் அப்படின்னு சொல்லுவோம். ஹெப்டா ட்ரைஈனைல். இங்க பிளஸ் இருக்கு, கேட்டையான். சைக்ளிக்கா இருக்கனால சைக்ளோ ஹெப்டா ட்ரைஈனைல் கேட்டையான் அப்படின்னு சொல்றோம். சைக்ளோ ஹெப்டா ட்ரைஈனைல் கேட்டையான். ஃபைன். இது எல்லாமே என்ன காம்பவுண்ட்ஸ்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் தான். இங்க எப்படி சார் அரோமேட்டிக் இருக்கும்? இங்க 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகே. இங்க கூட பாருங்க 1 2 3 3 பை பாண்ட் இருக்கு. அப்ப 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஃபைன். இங்க 4 தானே இருக்கு. ஆன்டி அரோமேட்டிக்கா அப்படின்னு கேட்டா பாருங்க இங்க 1 இங்க 2 இங்க இருக்கு இல்லையா 2 எலக்ட்ரான் மைனஸ்னு போட்டு அந்த 2 எலக்ட்ரான்ஸும் எதுல இன்வால்வ் ஆகும்? கான்ஜுகேட்ல இன்வால்வ் ஆகும். அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். ரெசனன்ஸா 4 ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இன்னும் எத்தனை ஸ்ட்ரக்சர் வேணா வரையலாம். ஃபைன். ஸோ அப்போ சைக்ளோபென்டாடைனைல் ஆனியான் அப்படின்றது ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் தான். 4n+2 பை எலக்ட்ரான்ஸை ஒபே பண்ணுது. n is equal to 1ன்னு போட்டா. ஓகே. ஸோ அடுத்தது நாப்தலின் கொடுத்துருக்காங்க. நாப்தலின்னா தெரியும் இல்லையா? வச கற்பூரம், பச்சை கற்பூரம், ரச கற்பூரம். அவன் விஷயத்துக்கு ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு பேர் சொல்லுகிறானுங்க. ஆக்சுவலா வெள்ளை கலர்ல ரவுண்டா இருக்கும். அது சப்ளைம் ஆகும். கற்பூரம் மாதிரி தான் லைட்டா வாசனை வரும். அட் த சேம் டைம் இதை நம்ம என்ன பண்ணோம்னா அலமாரியில, பீரோல, ஏதாவது ரேக்ல எல்லாம் துணிக்கு நடுவுல எல்லாம் வைப்பாங்க. நம்ம எங்க வீட்டுல வைப்பாங்க. எதுக்குன்னா கருப்பாம்பூச்சிலாம் வராம இருக்க, எதுவும் பூச்சிலாம் வராம இருக்கிறதுக்கு. ஃபைன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது நாப்தலின் பால்ஸ். நாப்தலின் அப்படின்னு சொல்றோம். இந்த நாப்தலினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன? இதை நம்ம பைஃபினைல் சொல்லக்கூடாது. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2 பென்சின் ஒரே ஒரு கார்பன் அட்டாச் இருந்தால் தான் பைஃபினைல்னு சொல்லணும். இது 2 பென்சின் 1 அட்டாச் ஆயிருக்கு, நாப்தலின்னு சொல்லணும். ஓகே. ஸோ இதுல 10 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. 1 2 3 4 5 5 pi bond and it carries 10 pi electrons. Okay. So அடுத்தது ஆந்த்ரசின் கொடுத்திருக்காங்க. ஆந்த்ரசின் பாருங்க 3 பென்சின் ஒன்னா இருக்கு இல்லையா? 3 பென்சின் n is equal to 3. அதே மாதிரி ஃபினான்த்ரீனும் பாருங்க. ஆந்த்ரசினும் ஃபினான்த்ரீனுக்கும் என்ன வித்தியாசம்னா 2 பென்சின் நாப்தலின் மாதிரி ஒன்னா இருந்து அதுக்கு மேல ஒரு ஆங்கிள், அதாவது ஒரு 45 டிகிரி ஆங்கிள் இருந்துச்சுன்னா இன்னொரு பென்சின், அப்போ நம்ம அதை ஃபினான்த்ரீன் அப்படின்னு சொல்றோம். இன்கேஸ் 3 பென்சினும் லீனியரா சீரீஸா அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா, ஒண்ணுக்கு பக்கத்துல இன்னொன்னு, அதுக்கு பக்கத்துல இன்னொன்னு சீரீஸா அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதை ஆந்த்ரசின் சொல்றோம். ரெண்டுத்துலயுமே n is equal to 3 தான். 14 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அல்லது 7 பை பாண்ட் இருக்கும். எண்ணி பார்த்துக்கலாம். ஃபைன். ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம அரோமேட்டிசிட்டி அப்படின்ற டாபிக் உள்ளார சொல்றோம். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு. அப்ப பென்சின் மட்டும் அரோமேட்டிக் இல்ல, பென்சின் ஒரு பேரண்ட். பென்சின் அரோமேட்டிக்கா நம்ம பென்சினை வச்சுதான் சொல்றோம். பட் அது இல்லாம அரோமேட்டிசிட்டி அப்படின்றதுக்கான ரூல் பிளேனாரிட்டியா இருக்கணும், கான்ஜுகேட்டட் டையின்ஸ் இருக்கணும், sp2 கார்பன் இருக்கணும். ஓகேவா? இங்க இருக்கிறது பாருங்க பிளேனாரிட்டின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட் டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் சொல்லியிருக்காங்க. கான்ஜுகேட்டட் டையின்ஸ். கான்ஜுகேட் அப்படின்னா ஒன்னு விட்டு ஒண்ணுன்னு அர்த்தம். ஸோ கான்ஜுகேட்டட் டையின்ஸ். ஓகேவா? கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் இருக்கணும். ஒன்னு விட்டு ஒன்னு டபுள் பாண்டா இருக்கணும். அட் த சேம் டைம் அங்க என்ன கார்பன் தான் இருக்கணும்? sp2 கார்பன் தான் இருக்கணும். sp3 இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் அரோமேட்டிக். ஓகேவா? நான் அரோமேட்டிக்னு நம்ம இதை சொல்லணும். நான் அரோமேட்டிக் அப்படின்னே சொல்லணும். ஸோ அரோமேட்டிக்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு நான் அரோமேட்டிக், அரோமேட்டிக்கே கிடையாத சப்ஸ்டன்ஸ், அதை அலிஃபாட்டிக்னு சொல்லிடுவோம். தென் அரோமேட்டிக்ன்றது இந்த மாதிரி பென்சினோ அல்லது பென்சின் மாதிரி இருக்கக்கூடிய சில சப்ஸ்டன்ஸ். இந்த 3 ரூலையும் ஒபே பண்றதெல்லாம் நம்ம அரோமேட்டிக்னு சொல்லுவோம். ஃபைன். ஆன்டி அரோமேட்டிக்னு ஒன்னு இருக்கு. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 ரூலும் 3 ரூலும் ஒபே ஆகும். பிளேனாரிட்டியா இருக்கும். கம்ப்ளீட்லி டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். sp2 கார்பன் இருக்கும். பட் இந்த 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் சொல்றோம் இல்லையா? ஹக்கிள்ஸ் ரூல். அந்த 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் பதிலா 4n பை எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா, 4n பை எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு ஆன்டி அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லணும். நல்லா கவனிக்கணும். AUNTY ஆன்டி கிடையாது, இது ANTI ஆன்டி. சரியா? ஃபைன். இந்நேரம் லைவ் கிளாஸா இருந்திருந்தா
கண்டிப்பா அவனும் ஏதாவது கமெண்ட்ல சொல்லியிருப்பானுங்க. ஓகே, இது வரைக்கும் எஸ்கேப். மேபி பிரீமியர்ல பார்க்கலாம் யாராவது மெசேஜ் அனுப்புறானுங்களா ஏதாவதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுக்காகவே எதுவும் செய்யாதீங்க. ஜஸ்ட் சொல்றேன். ஓகே, பிரிப்பரேஷன் ஆஃப் பென்சின். பென்சினை எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்? பென்சின் இஸ் கமர்ஷியலி ஐசோலேட்டட் ஃப்ரம் கோல் தார். ஸோ கோல் தார்ல இருந்து நம்ம பென்சினை ஐசோலேட் பண்றோம். ஹவெவர் இட் மே பி ப்ரிப்பேர்டு இன் த லெபார்டரி பை த ஃபாலோயிங் மெத்தட்ஸ். ஸோ கமர்ஷியலா வியாபாரத்துக்காக நிறைய டன் கணக்குல தயாரிக்கிறாங்கன்னா அப்போ அவங்க என்ன பண்றாங்க? கோல் தார்ல இருந்து தயாரிக்கிறாங்க. பட் லெபார்டரிக்குலாம் நம்மளுக்கு வேணும்னா கோல் தாரை உட்காந்து எடுத்துட்டு இருக்க வேண்டாம். இல்ல, நம்ம ஏதாவது ஒரு பென்சின் இருக்கக்கூடிய டெரிவேட்டிவ்ஸ் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுல இருந்தே பென்சினை தனியா பிரிக்கலாம். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சைக்ளிக் பாலிமரைசேஷன் ஆஃப் ஈத்தைன். ஈத்தைன் இஸ் நத்திங் பட் அசிட்டிலின். வி ஆல்ரெடி saw that இல்லையா? செக்ஷன் 9.4.4 இதே சாப்டர்ல 9.4ல நம்ம அசிட்டிலின், அதாவது அல்கேன், அல்கீன், அல்கைன் அப்படின்னு 3 டாபிக் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் அரோமேட்டிக் வந்தோம். அதுல அல்கைன்ல லாஸ்ட் டாபிக் இதுவா தான் இருந்துச்சு. CH triple bond CH, then CH triple bond CH, again CH triple bond CH. எத்தனை தடவை தான் CH சொல்லிருப்பேன், வேற எதனா சொல்றா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஃபைன், இந்த பை பாண்ட் இங்க வருது, இந்த பை பாண்ட் இங்க வருது, இந்த பை பாண்ட் இங்க வருது. அப்படி வந்துச்சுன்னா வாட் வி ஆர் கெட்டிங் 1 2 3 4 5 6 6 கார்பன் இருக்கு. ஈச் கார்பன் கேரிஸ் 1 ஹைட்ரஜன். அண்ட் இந்த பை பாண்ட் வந்துச்சுன்னா 3 பை பாண்ட், அதாவது 3 பாண்ட் இருக்கு, ட்ரிபிள் பாண்ட். அதுல ஒரு பாண்ட் போயிடுச்சுன்னா மீதி 2 பாண்ட் இருக்கும். அப்ப இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கும், இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கும். விச் இஸ் நத்திங் பட் பென்சின், ரைட்? சோ நம்மளுக்கு பென்சின் கிடைச்சிருச்சு. அப்போ என்ன சொல்ல வரீங்க இதுல இருந்து? அசிட்டிலின் காம்பவுண்ட்ஸை ஈத்தைனை எடுத்துக்கிட்டு நான் பாலிமரைஸ் பண்ணும்போது, பாலிமரைஸ்னா நிறைய காம்பவுண்ட்ஸ் ஒன்னா சேர்த்தா நம்ம பாலிமரைசேஷன் சொல்லுவோம். 2 சேர்த்தா டைமர்னு சொல்லுவோம், 3 சேர்த்தா ட்ரைமர், நிறைய சேர்த்தா பாலிமர் இல்லையா? சோ இந்த மாதிரி பாலிமரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிடுது? பென்சின் காம்பவுண்ட்ஸ் கிடைக்குது. ஓகே, ஃபைன். ஸோ செகண்ட் ஒன், அதனால 9.4.4ல ஏற்கனவே சொன்னதுனால அதை அவங்க இங்க மறுபடியும் ரியாக்ஷனா கொடுக்கல. இஃப் யூ வாண்ட் யூ மே கோ டு பார்ட் 7 or 8 டு பார்ட் 7 ஐ திங்க் ஸோ. ஸோ போய் பார்த்துட்டு கூட வாங்க. ஓகேவா? எல்லா பாட்டும் லைனா பாருங்க, அப்பதான் ஒழுங்கா புரியும். நான் பாட்டு சொல்லல, பார்ட், PART. ஃபைன். அட் த சேம் டைம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, செகண்ட் பாயிண்ட், டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் அரோமேட்டிக் ஆசிட்ஸ். அரோமேட்டிக் ஆசிட்ஸ் டீகார்பாக்சிலேஷன் பண்றது மூலியமா பென்சின் கிடைக்கும்னு சொல்றாங்க. அரோமேட்டிக் ஆசிட்னா பென்சினை வச்சு வரக்கூடிய ஆசிட்ஸ். ஓகேவா? சோ இங்க பாருங்க, சோடியம் சால்ட் ஆஃப் பென்சாயிக் ஆசிட். இதை எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டா சிம்பிள். சோடியம் ஹைட்ராக்சைடு கூட பென்சினை சேர்த்தாலே நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? சோடியம் சால்ட் ஆஃப் பென்சாயிக் ஆசிட் கிடைக்கும். ஃபைன். அதை எடுத்துக்கிட்டு ஹீட்டிங் வித் சோடா லைம், சோடியம் ஹைட்ராக்சைடையும் கால்சியம் ஆக்சைடையும் ஒன்னா சேர்த்தா இந்த காம்பவுண்டுக்கு, இந்த மிக்சருக்கு பேர் என்ன அப்படின்னா சோடா லைம். ஓகேவா? சோ இதை எடுத்துக்கிறேன். என்ன நடக்குது? இங்க இருக்கக்கூடிய Na, இங்க இருக்கக்கூடிய Na. நான் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய Na, இங்க இருக்கக்கூடிய Na, இந்த ஓவை எடுத்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய CO2வையும் எடுத்துக்கிட்டேன். Na 2 இருக்கு, Na2. C இங்க 2 O இருக்கு, இங்க ஒரு O இருக்கு. அப்ப Na2CO3 சோடியம் கார்போனேட்டா போகுது. ஓகேவா? ஃபைன். which is water soluble. சோடியம் கார்பனேட்னா தண்ணில கரையும். ஓகேவா? it's not at all precipitate. என்ன ஆகும்? டிசால்வ் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸா தான் இருக்கும், பிரிசிபிடேட்டா இருக்காது. ஃபைன். சோ இந்த சோடியம் கார்பனேட் போயிடுச்சு. இப்போ ரிமைனிங் என்ன வரும் அப்படின்னா இங்க இருந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் வரும். அது வந்து இந்த இடத்துல சேர்ந்துச்சுன்னா இங்க ஏன்னா C6H5 தானே இருக்கும். ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா தான் இந்த கார்பாக்சிலேட் காம்பவுண்ட், சோடியம் கார்பாக்சிலேட் காம்பவுண்ட் இருக்கு. சோ அதுக்கு பதிலா ஹைட்ரஜன் வந்து சேர்ந்துச்சுன்னா எனக்கு என்ன கிடைச்சிடும்? C6H6 பென்சின் கிடைச்சிடும். கரெக்டா? ஃபைன். சோ இப்படிதான் டீகார்பாக்சிலேஷன் மெத்தட்ல, அதாவது கார்போனேட்டை வெளியில போகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அல்லது கார்போனேட் CO3 காம்பவுண்ட்ஸ் எப்பெல்லாம் வெளியில போகுதோ அதை நம்ம டீகார்பாக்சிலேஷன் சொல்லணும். எப்பெல்லாம் கார்பன் டை ஆக்சைடை ஆட் பண்ணணும் இந்த ப்ராசஸ் நம்ம கார்பாக்சிலேஷன் சொல்லலாம். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ணி கார்பாக்சிலிக் ஆசிட் காம்பவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதனால கார்பாக்சிலேஷன் சொல்லலாம். கார்பன் டை ஆக்சைடோ அல்லது கார்போனேட்டோ வெளியில போச்சுன்னா அதை டீகார்பாக்சிலேஷன் சொல்லுவோம். ஃபைன். தேர்ட் ஒன், ரிடக்ஷன் ஆஃப் ஃபீனால். ஃபீனாலை எடுத்துக்கிட்டு ரிடக்ஷன் பண்ணா இட்ஸ் அன் ஆல்கஹால், ரைட்? ஸோ ஜிங்க் டஸ்ட் எடுத்துக்கிறோம். இங்க டஸ்ட்னு எழுதிருக்காங்க, பரவாயில்ல, எங்கடா காணும்னு பார்த்தேன். ஸோ ஜிங்க் டஸ்ட் கூட ஃபீனாலை எடுத்துக்கும் போது ஜிங்க் இஸ் அன் ரெடியூசிங் ஏஜென்ட். இட் டேக்ஸ் த ஆக்சிஜன் ஃப்ரம் த ஹைட்ராக்சி காம்பவுண்ட். இந்த ஃபீனால் காம்பவுண்ட்ல ஆல்கஹால் கிட்ட ஆக்சிஜன் இருக்கும். அந்த ஆக்சிஜனை இந்த ஜிங்க் எடுத்துக்கிட்டு ஜிங்க் ஆக்சைடா போயிடுது. அப்ப அந்த ஹைட்ரஜன் அந்த ஃபீனால் கூடயே சேர்ந்து வில் கெட் பென்சின். Okay, phenol is reduced to benzene by passing its vapor over heated zinc disk. Okay தானே? ஈஸியா இருக்குல்ல?
ஸோ ஃபீனால் எடுத்துட்டு ஜஸ்ட் ரிடக்ஷன் பண்ண ஆக்சிஜன் போயிட்டு ஹைட்ரஜன் அது கூடயே சேர்ந்து பென்சின் கிடைச்சிடும். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், சோடியம் பென்சோயேட் எடுத்துக்கிட்டோம், அது கூட சோடா லைம் சேர்த்தா சோடியம் கார்பனேட்டா வெளியில போயிட்டு பென்சின் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் சைக்ளிசேஷன், அசிட்டிலின் ஆர் ஈத்தைன் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு பாலிமரைஸ் பண்ணும்போது பென்சின் கிடைக்கும். ஸோ மூணுமே புரிஞ்சிச்சு தானே? ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன பார்க்கணும், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், தென் அப்ளிகேஷன்ஸ் ஆர் யூசஸ். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபினால் இஸ் அன் லிக்யூட், அதை நம்ம கையில ஈஸியா படக்கூடாது, பட்டா தோல்லாம் உறிஞ்சிட்டு வரும், ஏதாவது கலர் மாறும்னா எந்த மாதிரியா இருக்கும், இது எல்லாத்தையும் இங்க கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் நான் போலார் மாலிகுல்ஸ். ஸோ ஹைட்ரோகார்பன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரோகார்பன்ஸ் எல்லாமே என்னதுன்னா நான் போலார் மாலிகுல். ஏன்னா அங்க அந்த அளவுல பெருசா எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில டிஃபரன்ஸ்லாம் இல்ல. அதே சமயம் பென்சின் இஸ் த ஸ்டேபிளஸ்ட் ஒன், ஸ்டேபிள். ஏன்னா கேக்குலை ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லும் போதே சொல்லியிருப்போம், போன பார்ட்லயே சொல்லியிருப்போம். பென்சினுடைய ஸ்ட்ரக்சர் ரொம்ப வருஷம் ஆச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு, செவரல் இயர்ஸ். ஆனா நம்ம கண்டுபிடிச்சது ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சர். அதனால அதுவும் டபுள் பாண்ட் இருந்தும் கூட ஹைலி அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டா இருந்தாலும் ஸ்டேபிளா இருக்கு. அடிஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வே ஆகல, சப்ஸ்டிடியூஷன்ல தான் இன்வால்வ் ஆகுது. சோ இதெல்லாம் இதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் இல்லையா? ஃபைன். அதனால இது நான் போலார்னு சொல்றாங்க, பிளஸ் மைனஸா தெரியாது. அண்ட் ஆர் யூசுவலி கலர்லெஸ் லிக்யூட் ஆர் சாலிட்ஸ் வித் ஏ கேரக்டரிஸ்டிக் அரோமா. சோ அரோமேட்டிக் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிக்கணும், அதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஸ்மெல் இருக்குன்னு சொல்லலாம். ஏலக்காவுக்கு ஒரு ஸ்மெல், லவங்கப்பட்டைக்கு ஒரு ஸ்மெல், ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்க்கும் ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்ல. வேனலின், நாப்தலின் பால்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஸ்ட்ராபெரி, வெனிலா அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, ஐஸ்கிரீம்ஸ், அதனுடைய ஒவ்வொரு ஃபிளேவருக்கும் ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் தான் காரணம். ஓகே. So you are also familiar with naphthalene balls which are used in toilets and for preservation of cloths because of unique smell of the compound and the moth repellent property. So moth is nothing but cockroaches. Cockroaches repellent பண்ணும், cockroaches விரட்டி விடும்னு சொல்றாங்க. ஓகேவா. ஆக்சுவலா இந்த ரிப்பலண்ட்ன்ற வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச வேர்டு. ஏன்னா நீங்க கொசுவத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, கொசுபத்தி ஆர் கொசுவத்தி. கொசுவத்தியை வாங்குங்கன்னு வச்சுக்கோங்களேன், காயில் கொசுவத்திலாம் வாங்குனீங்கன்னா அதுக்கு பேரு கொசு விரட்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் கொசுவத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், கொசு விரட்டி. ஆக்சுவலா கொசு வந்து சாகவே சாகாது, அது கொசுவை கொல்லக்கூடிய கொசு கொல்லி அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கல. ஓகேவா. அது கொல்லாது, இட்ஸ் எ ரிப்பலண்ட். அது கிட்டக்க வர விடாம கொஞ்சம் தள்ளி போக வைக்கும், மயக்கம் போட வைக்கும் தான் சொல்றாங்க. அப்ப கொசுக்கள் மயக்கமாகுது, கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப என்னாகும், நார்மல் ஆகி மறுபடியும் கடிக்க வரும். சோ கொசுவத்தி இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு அந்த புகை இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் கொசு கடிக்காம இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் கொசு கடிக்கும் இல்லையா. சோ ஏதோ செத்து, இந்த கொசு எல்லாம் செத்துருச்சு கொசுவத்தியால, வேற ஏதோ புதுசா கொசு வந்திருக்கு நீங்க நினைக்காதீங்க. அந்த கொசுவை அது கொல்ல போறதே இல்லை. அதுக்கு பேரு தமிழ்ல கொசு விரட்டி, மஸ்கிட்டோஸ் ரிப்பலண்ட். ஓகேவா. அந்த வேர்டே அழகா இருக்குல்ல, ரிப்பலண்ட். ஃபைன். இன்னும் இதே மாதிரியே பேசிட்டே இருந்தா கெமிஸ்ட்ரி ரிப்பலண்டா நீங்களா மாறிடுவீங்க. கரெக்டா. கெமிஸ்ட்ரி எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போவீங்க. வாங்க கான்செப்ட்குள்ளார போலாம். சோ ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்க்கும் ஒரு யூனிக் ஸ்மெல் இருக்குன்னு சொல்றாங்க. அது அந்த காம்பவுண்டுக்கு மட்டும்தான் இருக்கும், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே. அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் இம்மிசிபிள் வித் வாட்டர். அரோமேட்டிக் கார்பன்ஸ்க்கு என்ன இல்ல, போலார் நேச்சர் இல்ல. நான் போலார் அப்படின்னா அது கண்டிப்பா வாட்டர்ல என்ன ஆகாது, டிசால்வ் ஆகாது. ஹோப் யூ நோ, லைக் டிசால்வ்ஸ் லைக். போலார் சால்வெண்ட் போலார் சொல்யூட்ல தான் கரையும். ஐ மீன் போலார் சொல்யூட் போலார் சால்வெண்ட் தான் கரையும். நான் போலார் சொல்யூட் நான் போலார் சால்வெண்ட்ல கரையும். இங்க இது நான் போலார் சொல்யூட்னு சொல்லிட்டாங்க. சோ இட் இஸ் நாட் டிசால்வ்ட் இன் வாட்டர் பட் ரெடிலி மிசிபிள் வித் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் எல்லாத்தையும் அசிட்டோன், ஈத்தர், இந்த மாதிரி எந்த காம்பவுண்ட்ஸ் எடுத்தாலும் அது எல்லாத்தையுமே என்ன ஆகும், நல்லாவே கரையும்னு சொல்றாங்க. The burn with சூட்டி flame. சோ இது ஹைட்ரோகார்பன் தான், அதனால இது என்ன பண்ணுது, சூட்டி ஃபிளேம்ல எரியுதுன்னு சொல்றாங்க. சூட்டி ஃபிளேம்னா ஒண்ணும் இல்ல, கற்பூரம்லாம் எரிச்சா எப்படி ஒரு மாதிரி கருப்பா புகை வரும்ல, அந்த மாதிரி மஞ்சளா எரியணும், கருப்பா புகை வரணும். சார் மஞ்சளா எரியாம வேற எப்படி சார் எரியும்னு கேட்காதீங்க. உங்க வீட்டுல இருக்கிற எல்பிஜி கேசஸ் எல்லாம் மஞ்சள் கலர்ல எரியும், ப்ளூ கலர்ல தான் எரியும். சோ அந்த மாதிரி எரியாம மஞ்சள் கலர்ல டார்க் ஆரஞ்சா எரிஞ்சு, அதே மாதிரி சூட்டி ஃபிளேம் கருப்பா புகை வந்துச்சுன்னா அப்போ அதை நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லிடுவோம், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லிடலாம். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸை விட முக்கியம் ஹைட்ரோகார்பன் சொல்லணும். ஓகேவா. எவ்ரி ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் சூட்டி ஃபிளேம்ஸ். ஐ மீன் எவ்ரி ஹைட்ரோகார்பன்ஸ் ப்ரொடியூஸ் சூட்டி ஃபிளேம்ஸ். கார்போஹைட்ரேட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபைன். ஏன்னா நீங்க சுகர் எடுத்துக்கிட்டு வேணா எரிச்சு பாருங்க, டெக்ஸ்ட்ரோஸ், சுக்ரோஸ், மால்டோஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பவுண்ட் எடுத்துட்டு எரிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் அது என்ன ஆகுனா பாகு மாதிரி உருகி லிக்விடா மாறும், தென் இட் பிகம்ஸ் சார்னிங், கருப்பா மாற ஆரம்பிச்சிடும் இல்ல. ஃபைன். ஸோ கண்டினியூட்டி. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அரீன்ஸ் ஆர் கேரக்டரைஸ்டு பை எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ அரீன்ஸ் அப்படின்றத அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம ஷார்ட்டா அரீன்ஸ்னு சொல்லுவோம். அரீன்ஸ் ஆர் கேரக்டரைஸ்டு பை
electrophilic substitution. So E plus substitutionல தான் அதிகமா இது இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்றாங்க. However, undergo special conditions, they can also undergo addition and oxidation reaction. So aromatic compounds அதுக்காக ஆக்சிடேஷனே ஆகாது, அடிஷனே நடக்காது அப்படின்னு சொல்லல. It is highly unsaturated. அதனால எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்குது. பட் சம் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ், சில நேரத்துல சில ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்ல மட்டும் அது என்ன ஆகுது, அடிஷன் ரியாக்ஷன்லயோ ஆக்சிடேஷன்லயோ இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஃபைன். First one, electrophilic substitution reaction. The common electrophile substitution reaction of aromates are nitration, halogenation, sulfonation, Friedel-Crafts alkylation and acylation reactions in which attacking reagents in an electrophile. So என்ன சொல்றாங்க, காமனா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனாலே இந்த அஞ்சுத்துல ஏதாவது ஒன்று தான் நடக்கும்னு சொல்றாங்க. ஒன்று நைட்ரேஷன், இன்னொன்று ஹாலஜனேஷன். நைட்ரேஷன்னா NO2 ஆட் பண்றோம்னு அர்த்தம். ஓகேவா, நைட்ரோனியம் அயான். Hope you know this, but சிம்பிளா சொல்றேன். நைட்ரோ அப்படின்னா NO2 ஆட் பண்றோம். ஓகேவா, ஃபைன். செகண்ட் ஒன் ஹாலஜனேஷன், எக்ஸ்ன்றதை ஆட் பண்றோம். எக்ஸ் பிளஸ், அதாவது புரோமின் பிளஸ், குளோரின் பிளஸ், அயோடின் பிளஸ், இந்த மாதிரி ஹாலஜனை ஆட் பண்ண போறோம். சல்போனேஷன் அப்படின்னா என்னது, HSO3 அப்படின்ற சல்போனிக் ஆசிடை ஆட் பண்ணுவோம். ஓகேவா, இதுவும் பிளஸ்ஸா தான் இருக்கும். ஃபைன். இது எங்க இருந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். H2SO4க்கு பேர் என்னது, சல்பியூரிக் ஆசிடா. இதுல இருக்கிற 2 ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் வெளியில என்னவா போக போகுதுன்னா OH மைனஸா போக போகுது. இட்ஸ் கால்டு ஹைட்ராக்சைட். ரிமைனிங் இருக்கிறது HSO3 பிளஸ்ன்னு இருக்கும், which is called சல்போனிக் ஆசிட். ஃபைன். ஸோ சல்போனேஷன் அப்படின்னு சொல்றோம். தென் Friedel-Crafts alkylation ஆர் அல்கைல ஆட் பண்ணலாம். ஓகேவா, லீவிஸ் ஆசிட் எடுத்துக்கிட்டு பண்றதுனால Friedel-Crafts alkylation, Friedel-Crafts acylation சொல்றோம். ஆர் மெத்தில் எத்தில் ப்ரோபைல் இந்த மாதிரி அல்கைல ஆட் பண்ணலாம். ஆர் அசைல் CH3CO இந்த மாதிரி அசைல் காம்பவுண்ட அசிட்டைல் காம்பவுண்ட ஆட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அது அசைலேஷன். ஓகேவா, இதெல்லாம் தான் எலக்ட்ரோஃபிலிக்ல இருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நைட்ரேட். நைட்ரேஷன்ல என்ன பண்றாங்க, a nitro group, NO2க்கு பேர் தான் நைட்ரோ. a nitro group is introduced into benzene ring. ஒரு பென்சின் ரிங் கூட நைட்ரோ குரூப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அதுக்கு நம்ம நைட்ரேட்டிங் மிக்சரை எடுத்துக்க போறோம்னு சொல்றாங்க. வாட் இஸ் மீன் பை நைட்ரேட்டிங் மிக்சர்? கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். இஃப் தே டுகெதர் தென் இட் இஸ் கால்டு நைட்ரேட்டிங் மிக்சர். ஓகேவா, அது எந்த ரேஷியோல எடுத்துக்கணும்னு இவங்க இங்க சொல்லல, இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம், 3:1 ரேஷியோல எடுத்துக்கலாம். ஓகேவா, ஃபைன். A nitro group is introduced into the benzene ring when benzene is heated with a mixture of concentrated nitric acid and concentrated sulfuric acid. Concentrated nitric acid and concentrated sulfuric acid benzene கூட சேர்த்து நல்லா ஹீட் பண்ணா அது ஒரு நைட்ரேட்டிங் மிக்சரை ஃபார்ம் பண்ணும். அதாவது it provides NO2. ஸோ அது பென்சின் கூட வந்து சேர்ந்து எனக்கு என்ன கிடைக்கும், நைட்ரோ பென்சின் அப்படின்னு ஒன்று கிடைக்குது. ஃபினைல் நைட்ரைட் அப்படின்னு சொல்லலாம். பட் N கூட அட்டாச் ஆகிறதுனால we says as நைட்ரோ பென்சின். இன் கேஸ் ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா we called as nitrite, right? phenyl nitrite அப்படின்னு சொல்லுவேன். இது எப்போ அப்படின்னா இந்த பென்சின் கூட ஆக்சிஜன் பாண்ட்ல இருந்து அது கூட NO அப்படின்னு அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா phenyl nitrite. பட் now it is bonded with nitrogen. ஒரு பென்சின் இருக்கு, அது எது கூட பாண்ட்ல இருக்குன்னா நைட்ரஜன் கூட தான் பாண்ட்ல இருக்கு. so it is simply called as nitrobenzene. ஓகேவா, ஃபைன். so அடுத்தது பாருங்க, ஹாலஜனேஷன். செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, ஹாலஜனேஷன். Arenes react with the halogens in the presence of Lewis acid like anhydrous FeCl3, FeBr3, AlCl3 to yield haloarenes. So இது எல்லாமே Lewis acid னு சொல்றாங்க. Lewis acid னா என்ன சார்? Lewis 11th நீங்க படிச்சிருக்கணும், இருந்தாலும் இப்பவே நீங்க 11th தானா, சரி 12th பசங்களும் பாப்பீங்கல்ல, அப்படி ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். Lewis acid is nothing but all electron acceptors are Lewis acids. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, ஆசிட் அக்செப்டார். ஓகே, பட் யாரால எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னா இஃப் இட் ஹேஸ் ஆல்ரெடி எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஒரு ஆட்டம் ஆர் மாலிக்யூல் ஆர் அயான், இஃப் இட் ஹேஸ் ஆல்ரெடி எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான், அதுகிட்ட ஏற்கனவே அதுக்கு போதுமான அளவை விட அதிகமான அளவுல எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது புதுசா நான் எலக்ட்ரான் கொடுக்கும்போது அக்செப்ட் பண்ணுமான்னு கேட்டா பண்ணாது. I already have enough electrons, why do I supposed to accept this? I no need அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுரும் இல்லையா. சோ அப்போ எலக்ட்ரானை யார் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் எலக்ட்ரான் டிஃபிஷியன்டா இருக்காங்களோ, டிஃபிஷியன்ட்னா அர்த்தம் பற்றாக்குறையா இருக்கிறவங்க. ஈவன் பயாலஜி ஸ்டூடெண்ட்க்கு நல்லாவே தெரியும், டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின்ஸ், டிஃபிஷியன்சி ஆஃப் மினரல்ஸ் அப்படிலாம் சொல்லி படிப்போம் இல்லையா டிசீசஸ்ல. ஃபைன். சோ டிஃபிஷியன்சி, எலக்ட்ரான் டிஃபிஷியன்சின்னு அர்த்தம் எலக்ட்ரான் பத்தாம குறைவா இருக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் தான் நம்ம லீவிஸ் ஆசிட்னு சொல்லுவோம்.
யாருக்கெல்லாம் எலக்ட்ரான் ஆக்டேட் ரூலை ஒபே பண்ணலையோ, அதாவது அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல ஆக்டேட் ரூல் ஒபே ஆகல, 8 எலக்ட்ரான்ஸ் இல்ல, எலக்ட்ரான்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இன்னும் அதால 2 எலக்ட்ரானையும் 3 எலக்ட்ரானையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னா, then it is called Lewis acid. Is it clear? Lewis acid. Fine. So arenes react with the halogens in the presence of Lewis acid, like anhydrous FeCl3, FeBr3, AlCl3 கொடுத்திருக்காங்க. நீங்க வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், BF3, BCl3 இந்த மாதிரி போரான் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். ஓகேவா? போரான், அலுமினியம் இதனுடைய காம்பவுண்ட்ஸ் எதை வேணா நீங்க எழுதிக்கலாம். they are all as usually Lewis acids. Fine. So பென்சீன் கூட குளோரினை ஆட் பண்றோம். இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இங்க இருக்கிற குளோரினை எடுத்துட்டு HCl போகுது. Okay, one more chlorine is there, right? H எப்பவுமே என்னவா போகும், H plus போகும். அப்ப 2 குளோரின் இருக்குன்னா ஒரு குளோரின் மைனஸ் ஆகும், ஒரு குளோரின் பிளஸ் ஆகும். இந்த பிளஸ்க்கு ரிப்பல்ஷன் தான் இருக்கும். So H plus will take the Cl minus ion, isn't it? H plus என்ன பண்ணுனா இங்க இருக்கக்கூடிய Cl minus எடுத்துக்கிட்டு HCl போகும். அப்ப ரிமைனிங் Cl plus இருக்கும். H plus ஒரு எலக்ட்ரோஃபைல், அதுக்கு பதிலா Cl plus ஒரு எலக்ட்ரோஃபைல் தான் வருது. That's why instead of one electrophile proton we are adding halogen ion chlorine cation. That's why it is called the electrophilic substitution. புரியுதா? ஒரு எலக்ட்ரோஃபைலுக்கு பதிலா இன்னொரு எலக்ட்ரோஃபைலை ஆட் பண்றோம், அதனால இது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஃபைன். சோ இது குளோரோபென்சீன் கொடுத்திருக்காங்க, ஆர் நீங்க ஃபினைல் குளோரைடு அப்படின்னு கூட இதை சொல்லிக்கலாம். ஃபினைல் குளோரைடு. ஓகே, சோ இது குளோரினேஷன். தேர்ட் ஒன் சல்போனேஷன். சல்போனேஷன்ல என்ன பண்ணிருக்காங்க, the replacement of a hydrogen atom. எல்லா இடத்துலயுமே ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு பதிலா தான் நம்ம ஏதோ ஒன்னு ரீப்ளேஸ் பண்ண போறோம் பென்சீனை பொறுத்த வரைக்கும். சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, the replacement of a hydrogen atom by a sulfonic acid group. so sulfonic acid நம்ம ஆட் பண்ணலாம் ஹைட்ரஜனுக்கு பதிலா in a ring is called, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சல்போனேஷன் சொல்றாங்க. it is carried out by heating benzene with fuming sulfuric acid. fuming sulfuric acid ரொம்ப ரொம்ப highly concentrated form of sulfuric acid which is a dehydrated form. ஆக்சுவலா 2 சல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன், H2SO4 plus H2SO4. இப்போ இதுல இருந்து நான் வாட்டரை ரிமூவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, -H2O. அப்ப ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கிற 2 ஹைட்ரஜன் இதுல இருக்கிற ஒரு ஆக்சிஜன் எடுத்துட்டு போகுது. அப்போ இந்த H2 இருக்காது, இங்க H2 இருக்கும். so we get 2 hydrogen. இங்க சல்ஃபர் இருக்கு, இங்கேயும் சல்ஃபர் இருக்கு. so we are getting 2 sulfurs. and இங்க 4 ஆக்சிஜன் இருக்கு, இதுல 4 ஆக்சிஜன்ல ஒரு ஆக்சிஜன் தான் வாட்டரா போயிடுச்சு 2 ஹைட்ரஜன் கூட, அப்ப மீதி 3 ஆக்சிஜன் தான் இருக்கும். so இங்க 4 plus இங்க 3, so அப்ப மொத்தம் எத்தனை இருக்கும், 7 ஆக்சிஜன் இருக்கும். H2S2O7 which is called as oleum. OLEUM, oleum. Oleum is nothing but unhydrated form of sulfuric acid or very very highly concentrated form of sulfuric acid. ஓகேவா? சோ இந்த மாதிரி வாட்டரே இல்லாம ரொம்ப ஹைலி கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடா இருந்துச்சுன்னா தே கிவ்ஸ் அ ஃபியூம்ஸ். அதுல இருந்து நிறைய நம்மளுக்கு புகை வரும்னு சொல்றாங்க, ஒயிட் கலர்ல ஒரு மாதிரி ஸ்மோக் மாதிரி மேல பறந்து வரும். சார் நான் ஹீட் பண்ணா வருமான்னு கேட்காதீங்க, வித்தவுட் எனிதிங், வித்தவுட் டிஸ்டர்பன்சஸ் தே இட்செல்ஃப் ஃபியூம்ஸ், அதுவே தானா ஃபியூம் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? சோ இப்படி பண்றது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஃபியூமிங் சல்ஃபூரிக் ஆசிட் சொல்றோம், ஓலியம். இதுல இருந்து தான் எனக்கு SO3 காம்பவுண்ட் வரப்போகுது. ஃபைன். இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை இந்த SO3 கூட சேர்ந்து HSO3 மாறி எழுதியிருக்காங்க, HSO3. பென்சீன் இருக்கு, அது கூட சல்போனிக் ஆசிட் இருக்கிறதுனால பென்சீன் சல்போனிக் ஆசிட்னு எழுதியிருக்காங்க. ஓகே தானே? இது நேம் ஈஸியா இருக்கு பாருங்களேன். பென்சீன் கூட குளோரின் இருந்தா பென்சீன் குளோரைட்னு சொல்ல மாட்டோம், பென்சீன் கூட நைட்ரோ இருந்தா நைட்ரோ பென்சீன் சொல்றோம். இங்க சல்போனிக் பென்சீன் கூட சொல்லல, என்ன சொல்றாங்க, பென்சீன் சல்போனிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேம் வேற எங்கேயும் செட் ஆகாது, இங்க மட்டும் தான் செட் ஆகும். ஃபர்ஸ்ட் பென்சீன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சல்போனிக் ஆசிட் சொல்றது. ஓகேவா? ஃபைன். fourth one Friedel-Crafts alkylation. ஓகே, அப்ப fifth one வேற இருக்கு. ஃபைன். சோ Friedel-Crafts or Friedel-Crafts alkylation, அல்கைல் அப்படினாலே மெத்தில், எத்தில் இந்த மாதிரி அல்கைல் குரூப்பை ஆட் பண்ண போறோம். அப்போ அது கூட ஏதோ ஒரு ஹாலஜன் இருக்கு, அந்த ஹாலஜன் எப்பயுமே மைனஸா இருக்கும், அப்போ இந்த அல்கைல் குரூப் பிளஸ்ஸா இருக்கும். பிளஸ்ஸா இருந்துச்சுனாலே அதை நம்ம எலக்ட்ரோஃபைல் சொல்லுவோம். அப்ப பென்சீன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன், பென்சீன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் H பிளஸ்ஸா போக போகுது, அது இந்த Cl எடுத்துட்டு HCl போயிடும். அப்ப இந்த மெத்தில் பிளஸ் இந்த இடத்துல வந்து சேர்ந்துச்சுன்னா மெத்தில் பென்சீன் கிடைக்கும். மெத்தில் பென்சீன் which is commonly known as toluene. Sorry, methyl benzene which is commonly known as toluene. Fine. Like that again benzene treated with ethyl chloride. முன்னாடி methyl chloride கூட ட்ரீட் ஆச்சு, ஆர் குளோரோமீத்தேன்னு சொல்லலாம். ஓகே, மெத்தில் குளோரைடு எத்தில் குளோரைடு காமன் நேம், குளோரோமீத்தேன், குளோரோ ஈத்தேன் அப்படின்றது தான் IUPAC நேம். ஓகேவா? நீங்க IUPAC நேம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே,
actually I wrote a ethane, so I will write here chloroethane. Is it fine? Chloroethane. இந்த C2H5Cl-க்கு இப்போ இதுல பென்சின்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். அந்த ஹைட்ரஜன் இங்க இருக்கிற Cl எடுத்துட்டு HCl போயிடும், எத்தில் வந்து சேரும். சார் எப்ப பார்த்தாலும் பென்சின்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், பென்சின்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கும்னு சொல்றீங்க. அதான் பென்சின்ல 6 ஹைட்ரஜன் இருக்கே அப்படின்னு கேட்டா, I said that பென்சின்ல either any one of the hydrogen from any one of the carbon. ஏன்னா எல்லா இடத்துலயுமே பாண்ட் லென்த் சேமா தான் இருக்க போகுது, 136 பிகோமீட்டர். பாண்ட் ஆங்கிள் சேமா இருக்க போகுது. எல்லாமே ஈக்குவலன்ட் கார்பன், ஈக்குவலன்ட் ஹைட்ரஜன். ஓகேவா? ஈக்குவலன்ட் கார்பன், ஈக்குவலன்ட் ஹைட்ரஜன். அதனால பென்சின்ல ஏதாவது ஒரு கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் இங்க இருக்கிற குளோரின் எடுத்துட்டு HCl போயிட்டு எத்தில் போய் அந்த இடத்துல சேரும். we are getting ethyl benzene. முன்னாடி கிடைச்சது மெத்தில் பென்சின் which is commonly known as toluene. அதே மாதிரி இங்க என்ன கிடைக்குதுன்னா எத்தில் பென்சின் கிடைக்குது. ஓகேவா? ஃபைன். Why do we get isopropyl benzene on treating benzene with 1-chloropropane? நம்ம 1-chloropropane சேர்த்தா அப்ப propyl benzene தான் கிடைச்சிருக்கணும். ஆனா இங்க நம்மளுக்கு isopropyl benzene அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. அதாவது ஒரு பென்சின் ரிங் இருக்கு, அதுல இந்த மாதிரி அட்டாச் ஆகுது. இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH, இங்க ஒரு CH3. சோ இப்படி ஐசோப்ரோபைலா ஏன் கிடைக்கணும்? அது ஃபர்ஸ்ட் கார்பன்லயோ இல்ல தேர்ட் கார்பன்லயோ லாஸ்ட், அதாவது ஏதாவது ஒரு டெர்மினல் கார்பன்ல சேர்ந்து இருந்துச்சுன்னா, இங்க பாருங்க ஒரு பென்சீன். ஓகேவா? 1 2 3. இப்போ இதுவும் என்னதான் 3 கார்பன் தான் இருக்கு. இதுதான் 1-குளோரோப்ரோபைல சேர்த்திருந்தா எனக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சுவலான காம்பவுண்ட். ஓகேவா? ப்ரோபைல் பென்சின் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். மெத்தில் பென்சின், எத்தில் பென்சின். அதே மாதிரி இங்க இருக்கிறது என்னது? ப்ரோபைல் பென்சின் சொல்லியிருப்பேன். ஆனா இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரோபைல் பென்சின் ஐ எம் கெட்டிங் ஐசோப்ரோபைல் பென்சின். ஓகேவா? ஐசோப்ரோபைல் பென்சின் இஸ் நத்திங் பட் 2-phenyl propane அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது கார்பன்ல C6H5 ஃபினைல் இருக்கக்கூடிய 1 2 3 3 கார்பன்களை ப்ரோபேன் 2-phenyl propane தான் நான் ஐசோப்ரோபைல் பென்சின்னு சொல்றேன். ஏன் இது கிடைக்குது அப்படின்னு கேட்டா, கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் உங்களுக்கு தெரியணும். என்னது? கார்போகேட்டையானுடைய C+ சொன்னா கார்போகேட்டையான். கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் நம்மளுக்கு என்னன்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். Tertiary carbocation is more stable than secondary carbocation, which is more stable than primary carbocation, which is more stable than methyl carbocation. So இதுபடி பார்க்கும்போது பிரைமரி கார்போகேட்டையனை விட செகண்டரி கார்போகேட்டனுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம். இங்க செகண்டரி கார்போகேட்டன் தான் இருக்கு. இந்த கார்பன் கூட லெஃப்ட் சைடுல ஒரு மெத்தில், ரைட் சைடுல ஒரு மெத்தில், கீழே ஒரு ஃபினைல் பென்சினுடைய கார்பன். அப்ப 3 கார்பன் அட்டாச் ஆகிறதுனால இட்ஸ் a tertiary carbon. Right? Fine. It's a secondary carbon or tertiary carbon. Think about that. கார்போகேட்டையானா இருக்கும்போது H+ இல்லாம இருக்கும்போது அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் N-propyl benzene. ஓகே, இப்போ இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சில நடுவுல கொஸ்டின்ஸ் வரும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இஃப் ஐ டிபெண்ட் அப்பான் த மூட், இஃப் ஐ சப்போஸ் டு லைக் டு சே த ஆன்சர், தென் ஐ வில். அதர்வைஸ் I just read out the question and ask you why. So what you have to do is nothing but comment in a comment box. ஸோ நீங்க ஜஸ்ட் ஆன்சர் என்ன, எதனால அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கமெண்ட்ல கரெக்டான ஆன்சர்ஸ் இருந்துச்சுன்னா ஐ ரியலி அப்ரிஷியேட் தேம். ஈவன் இஃப் யூ ஹாவ் அ டவுட், யூ கான்ட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ், தென் யூ மே கமெண்ட் இட் அகெயின் அண்ட் ஐ வில் மேக் அ செப்பரேட் வீடியோ ஃபார் தட். இஸ் இட் கிளியர்? ஓகே, ஸோ ஃபிஃப்த் ஒன், ஃப்ரிடல்-கிராஃப்ட் அசைலேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு ஒன்று பார்க்க போறோம். ஃப்ரிடல்-கிராஃப்ட் அசைலேஷன் ரியாக்ஷன். சோ முன்னாடி பார்த்தது அல்கைலேஷன், மெத்தில், எத்தில், ப்ரோபைல் இந்த மாதிரி அல்கைல ஆட் பண்ணும். இப்போ என்ன பண்ண போறோம்னா CrCO அப்படின்ற குரூப்பை ஆட் பண்ண போறோம், which is called acyl. ஓகேவா? இந்த இடத்துல CH3 இருந்தா அசிடைல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைன். The reaction of benzene with an acyl halide or acid anhydride in the presence of Lewis acids yield acyl benzenes. So acyl halide அப்படின்னும் போது RCOX ன்னு இருக்கும். acid anhydride உங்களுக்கு தெரியுமா? ஃபைன். RCOO which is called acid anhydride. ஓகே, சோ இது எங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு பென்சீன் இருக்கு, அது கூட என்ன சேர்க்கறாங்கன்னா அசிடைல் குளோரைட் CH3COC எல்லாம் சேர்க்கறாங்க. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னா எனக்கே கோவம் வருதுதான். ஆனா என்ன பண்றது, வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லையே. பென்சீன்ல இருக்கிற ஹைட்ரஜன் இங்க இருக்கிற குளோரின் எடுத்துட்டு HCl போகும். எனக்கு தெரிஞ்சு இந்த சாப்டர்ல ஒரு 4 தடவை 5 தடவைக்கு மேல இதே கான்செப்ட் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பென்சீன்ல இருக்கிற ஹைட்ரஜன் இங்க இருக்கிற குளோரின் எடுத்துட்டு HCl போகும். சோ Cl மைனஸா இருக்கும். அப்ப இந்த CO கார்போனைல், ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட் CO இதுக்கு பேரு கார்போனைல். இது எப்பயுமே பிளஸ்ஸா தான் இருக்கும்.
கார்போனைல் அப்படின்னு சொல்லணும். At the same time, it is whenever it is present in a organic compound, benzene compound, they are called deactivating group. இதை மறந்துடாதீங்க. ஓகேவா? கார்போனைல வச்சு வரக்கூடிய காம்பவுண்ட்ஸ் deactivating group. கார்போனைல்ஸ் வச்சு GROUP. ஓகே, கார்போனைல வச்சு என்ன வரும்னா ஆல்டிஹைடு, ஆசிட், ஆசிட் அன்ஹைடைடு, அசைல் ஹாலைடு, கீட்டோன், இந்த மாதிரி நிறைய எஸ்டர், இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் வரும் இல்லையா? அந்த எல்லா காம்பவுண்ட்ஸுமே CO வச்சு வரக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும்? டீஆக்டிவேட்டிங் குரூப்பா இருக்கும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா இருக்கும், EWG-ஆ இருக்கும். இட்ஸ் நாட் an electron releasing group like alcohol, amine, அது எல்லாமே எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். பட் இங்க இருக்கக்கூடிய கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லணும்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னு சொல்லணும். ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் கார்போனைல் தான் இது கூட வந்து சேருது. அப்போ COCH3 கிடைக்குது. ஸோ இது மெத்தில், இது ஃபினைல். அப்ப மெத்தில் ஃபினைல் கீட்டோன் அப்படின்னு சொல்லணும். மெத்தில் ஃபினைல் கீட்டோன். எம்முக்கு அப்புறம் தான் பி வரும் இல்லையா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல. பட் இட் இஸ் காமன்லி நோன் அஸ் அசிட்டோஃபினோன். அசிட்டோஃபினோன் அசிட்டைல இருந்து கிடைச்சதுனால அசிட்டோஃபினோன். இன்கேஸ் இந்த இடத்துல அசிட்டைல் குளோரைடுக்கு பதிலாக பென்சைல் குளோரைடு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பென்சாயில் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். C6H5COCl. ஐ வில் ரிப்பீட் அகெயின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுத்துக்கும் நிறைய பேர் கொஞ்சம் குழப்பிப்பாங்க. இட்ஸ் கால்டு C6H5CH2Cl, which is called benzyl chloride. ஓகேவா? Again, I'll write like this: CH6H5COCl, which is called benzoyl, BNZOYL, benzoyl chloride. So hope you know the difference between this. CH2ல C6H5CH2Cl எல்லாமே ஹைட்ரஜனா தான் இருக்கு, பென்சைல் அப்படின்னு தான் இருக்கு. பட் பென்சாயில் குளோரைட்ல என்ன இருக்குன்னா CO கார்போனைல் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. when it comes as oxygen in a keto compounds, பென்சைல்ல, so in the name itself we have an oxygen. BNZYL போடாம OYL போடுறோம், பென்சாயில் குளோரைடு. ஓகேவா? ஃபைன். ஸோ பென்சைல் குளோரைடுக்கும் பென்சைல் குளோரைடுக்கும் பென்சாயில் குளோரைடுக்கும் டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், பென்சின் கூட பென்சாயில் குளோரைடை சேர்த்தா we will get benzophenone. what we are getting? benzophenone. ஓகேவா? இப்போ அசிட்டைல் குளோரைடு சேர்த்ததுனால அசிட்டோஃபினோன் கிடைச்சிச்சு. ஃபைன். த சேம் திங் அசிட்டிக் அன்ஹைட்ரைடு கூட சேர்த்தாலும், அசிட்டிக் அன்ஹைட்ரைடுல ஒரு இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ஒரு அசிட்டேட் காம்பவுண்ட் CH3COO எடுத்துக்கிட்டு அசிட்டிக் ஆசிடா போகுது. இட்ஸ் நத்திங் பட் எத்தனாயிக் ஆசிட், ரைட்? IUPAC. Common name is acetic acid and IUPAC name is 1, 2. 2 carbons are there, ethane, and carboxylic acid is there. So it is simply called as ethanoic acid or ethanoic acid. Fine. So இது ethanoic acid. இங்க இருக்கிறது பென்சின், அது கூட அசிட்டைல் காம்பவுண்ட் சேர்ந்திருக்கு. So it is called acetophenone. Again, இந்த acetophenone தான் மேலேயும் இருக்கு கீழே இருக்கு. ஓகேவா? Fine. If excess of electrophilic reagent is used, electrophilic reagent நம்ம ரொம்ப அதிகமா எடுத்துக்கிட்டா அப்போ என்ன ஆகும்? further substitution reaction may takes place. இன்னும் அதிகமா substitution நடக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒரு இடத்துல மட்டும் சேராம ஆர்த்தோலியோ பேராலியோ இந்த மாதிரி 2-3 இடத்துல சேரலாம் இல்லையா? reaction may takes place in which other hydrogen atoms of benzene ring may also be successively replaced by the electrophile. அப்ப electrophilic reagent நான் ரொம்ப அதிகமா எடுத்துக்கிட்டா ஒரு இடத்துல மட்டும் சேராம அகைன் அந்த எலக்ட்ரோஃபைல் போய் என்ன பண்ணணும்னா வேற ஏதாவது பென்சின்ல இருக்கக்கூடிய 5 கார்பன்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எடுத்துட்டு அந்த இடத்துல போய் சேரும். ஃபார் எக்ஸாம்பிள், பென்சின் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் எக்ஸஸ் ஆஃப் குளோரின் in presence of anhydrous aluminum chloride, Lewis acid, can be chlorinated or hexachlorobenzene. So அது chlorinated ஆகி என்ன காம்பவுண்ட கொடுக்குது அப்படின்னா ஹெக்ஸாக்ளோரோபென்சின். 6 கார்பன்லயும் 6 ஹைட்ரஜன் போயிட்டு 6 குளோரின் வந்து சேருதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இங்க பாருங்க, பென்சின் இருக்கு, இதுல எல்லா 6 பொசிஷன்லயும் என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் இருக்குமா? இந்த 6 ஹைட்ரஜனுமே நான் 6 moles ஆஃப் குளோரின் எடுத்துக்கிட்டா அதுல 12 குளோரின் இருக்கும். 6 moles of chlorine molecule, that means Cl2. Each molecule contains 2 chlorine, so 6 molecules contain 12 chlorine atom. அந்த 12 chlorine atomல 6 chlorine atom 6 hydrogen எடுத்துட்டு 6 HCl போய்டும். ரிமைனிங் 6 chlorine atoms அந்தந்த இடத்துலயும் சேர்ந்துச்சுனா ஹெக்ஸாக்ளோரோபென்சீன். 6 chlorine அட்டாச்சா இருக்கிற பென்சீன். இல்ல நீங்க நம்பரிங்கும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா 1 2 3 4 5 6 ஹெக்ஸாக்ளோரோபென்சீன்னு சொல்லலாம். ஓகே,
So இதெல்லாம் தான் electrophilic substitutionல கொடுத்திருக்காங்க. Again, this says that mechanism of electrophilic substitution reaction. இப்போ nitration, chlorination, sulfonation இந்த மாதிரி electrophilic substitutions பார்த்தோம். Friedel-Crafts, acylation, alkylation எல்லாமே. இதுல என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும்? இது எப்படி எலக்ட்ரோஃபைல் கரெக்டா போய் அட்டாக் பண்ணுது ஹைட்ரஜனுக்கு பதிலா? இன் கேஸ் ஒரு பென்சீன்ல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எப்படி நடக்குது? நல்லா புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சப்ஸ்டிடியூட்டட் பென்சீனா இருந்துச்சுன்னா, ஃபீனாலோ பென்சால்டிகைடோ எடுத்ததா அதுல மெட்டா சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட் கிடைக்குமா, ஆர்த்தோ பேரா சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட் கிடைக்குமாலாம் சொல்லி நம்ம டிபேட் வச்சுட்டு இருப்போம். எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன் எப்படி நடக்கும், நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. ஓகேவா? புக்ல அந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும். பட் இப்போ என்ன சொல்றாங்கன்னா 11th ஜஸ்ட் ஒரு பென்சீன் மட்டும்தான் இருக்கு, எதுவுமே சப்ஸ்டிடியூட் ஆகல. அந்த பென்சீன்லயே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எங்க நடக்கும், அது எப்படி நடக்குது, என்ன மெக்கானிசமா ஃபாலோ பண்ணுது, இதுதான் அவங்க சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இதை பார்த்தரலாம். According to experimental evidences, SE, electrophilic substitution. Okay, S stands for substitution and E stands for electrophilic substitution reactions are supposed to proceed via the following 3 steps. இதுல ஏதோ இந்த 3 steps தான் ஃபாலோ பண்ணி electrophilic substitution நடக்குதுன்னு சொல்றாங்க. First one என்ன? generation of electrophile. First electrophile னு ஒன்னு உருவாகணும். அப்பதான் அது இன்னொரு electrophile போய் அட்டாக் பண்ணும். ஓகே. formation of carbocation intermediate. அங்க இருக்கக்கூடிய electrophile போயிட்டு அங்க C+ னு ஒரு carbocation ஃபார்ம் ஆகணும். ஓகேவா? ஃபைன். அது இன்டர்மீடியேட்டா இருக்கும். ரிமூவல் ஆஃப் புரோட்டான் ஃப்ரம் த கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட். அந்த கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட்ல இருந்து புரோட்டானை நம்ம ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ணா எனக்கு அங்க மைனஸ் ஃபார்ம் ஆகும். அது கூட இந்த எலக்ட்ரோஃபைல் போய் சேரும். ஃபைன். இதை நம்ம வேர்டிங்கா சொல்லும் போது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். பட் அகெயின் பிராக்டிகலாவோ எக்ஸ்பெரிமெண்டாவோ செய்ய போறது இல்லை. மறுபடியும் வேர்டிங்கா தான் சொல்ல போறேன். ஆனா ஒரு ரியாக்ஷனை வச்சு, ஒரு எக்ஸாம்பிள வச்சு சொல்றோம், ஈக்குவேஷனை வச்சு சொல்றோம். அப்போ உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். பார்க்கலாம். Generation of electrophile. During the chlorination, alkylation and acylation of benzenes. Chlorination, alkylation, acylation எல்லாமே நம்ம இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் 5 methodsல. Anhydrous aluminum chloride being a Lewis acid. கரெக்டா? Lewis acid நம்ம aluminum chloride, FeCl3, ferrichloride, BCl3, BF3 இந்த மாதிரி எடுத்துக்க சொன்னேன். Fine. Hope you know all electron acceptors are Lewis acid. எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருக்கதான் லீவிஸ் ஆசிட். ஓகே. ஹெல்த் இன் ஜெனரேஷன் ஆஃப் த எலக்ட்ரோஃபைல். இந்த லீவிஸ் ஆசிட் தான் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரோஃபைல ஜெனரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. லைக் Cl+, R+, RCO+. RCO+ன்றது அசைல் காம்பவுண்ட், R+ன்றது அல்கைல் கேட்டையான், Cl+ன்றது குளோரின் கேட்டையான், குளோரோ கேட்டையான். ஓகேவா? அசைலியம் அயான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசைல் கேட்டையான அசைலியம் அயான்னு கொடுத்துருக்காங்க. We generally use this IUM in its suffix. ஏதாவது ஒரு நேம் நைட்ரோனியம், சல்போனியம், கார்போனியம் ஏதாவது ஒன்று பிளஸ்ஸா இருந்துச்சுனாலே நம்ம அதனுடைய லாஸ்ட் சஃபிக்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா NIUM, நியம் அப்படின்னும் அல்லது IUM, இஎம்னு சொல்லுவோம். ஓகேவா? லைக் தட் அசைல் காம்பவுண்ட்ல இருக்கிறதுனால அசைலியம் அயான் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். ரெஸ்பெக்டிவ்லி பை கம்பைனிங் வித் த அட்டாக்கிங் ரியேஜன்ஸ். ஓகே. இப்போ ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது புரியுதா பாருங்க. சாரி, we have to see the B, right? Okay. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடந்திருக்குன்னா குளோரின் மாலிகுல் இருக்கு. அந்த குளோரின் மாலிகுல் அலுமினியம் குளோரைடு லீவிஸ் ஆசிட் கூட சேருது. I'll write like this. LA லாஸ் ஏஞ்சல்ஸ்னு நினைச்சுக்க போறீங்க. LA மீன்ஸ் லீவிஸ் ஆசிட். ஓகேவா? ஃபைன். ஒரு குளோரின் அலுமினியம் குளோரைடு தான் லீவிஸ் ஆசிட் ஆச்சு, எலக்ட்ரான் டிஃபிஷியன்ஸ் ஆச்சு. அப்ப இங்க இருக்கக்கூடிய Cl- அலுமினியம் குளோரைடு எடுத்துட்டு AlCl4- அப்படின்னு ஒரு காம்பவுண்டா மாறிடும். அப்போ இன்னொன்னு என்னவா இருக்குன்னா Cl+ இருக்கும். That is what we are going to prepare electrophile, chloronium ion. Its name is chlorine, right? Cl na chlorine na சொல்லுவோம். But here it is in a positive charge. That's why it's mentioned as chlorine EM, chloronium. Is it clear? Chloronium ion. Okay. ஸோ அடுத்தது மெத்தில் குளோரைடு இருக்கு. மெத்தில் குளோரைடு கூட அலுமினியம் குளோரைடை சேர்க்கும் போது அகெயின் அந்த குளோரின் அலுமினியம் எடுத்துட்டு அலுமினியம் டெட்ரா குளோரைடு அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. தென் மெத்தில் கேட்டையான் ஃபார்ம் ஆகுது. குளோரின் கேட்டையான், மெத்தில் கேட்டையான். லைக் தட் அசைல் ஹாலைட்ல பாருங்க, இங்க இருக்கக்கூடிய குளோரினை அலுமினியம் குளோரைடு எடுத்துட்டு AlCl4- அகெயின் அலுமினியம் குளோரைடு சால்ட்டை ஃபார்ம் பண்ணுது. ஹியர் இந்த CH3CO அப்படின்றது பிளஸ்ஸா இருக்கு, விச் இஸ் கால்டு அசைலேனியம் அயான். ஓகேவா? ஃபைன். ஸோ எல்லாமே எலக்ட்ரோஃபைல தான் ஃபார்ம் பண்ணுது. இந்த மூணுத்துக்குமே பேர் என்னது? எலக்ட்ரோஃபைல். In the case of nitration, the electrophile nitronium ion NO2+ is produced by transfer of proton. என்ன சொல்றாங்க?
நைட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் the electrophile nitronium ion NO2 plus தான் electrophile இல்லையா, produced by transfer of a proton from sulfuric acid to nitric acid in the following manner. ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணோம்னா நைட்ரேஷன் ரியாக்ஷன்ல ஒரு நைட்ரேட்டிங் மிக்சரை ஆட் பண்ணணும்னு சொன்னோம். என்னென்னது? கான்சென்ட்ரேட்டட் HNO3, கான்சென்ட்ரேட்டட் H2SO4. ஏன் சார் கான் எழுதுறேன்னு கேட்காதீங்க, எனக்கு கான் பிடிக்காது. ஓகேவா? இது ரொம்ப கேவலமா இருக்கா, மொக்கையா இருக்கா? உங்களுக்கு கான் பிடிச்சிச்சுன்னா நீங்க கான் எழுதிக்கலாம். கான் பிடிக்கலனாலும் கான் எழுதுங்க. நைட்ரேட்டிங் மிக்சர்னாலே கான்சென்ட்ரேட்டட் தான். ஓகே. ஸ்டெப் 1 H2SO4 isn't it? இங்க பாருங்க, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். அப்ப H2 இருக்கா, இங்க ஒரு S இருக்கு, இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல O3 இருக்கு, இங்க ஒரு O இருக்கு. அப்ப O4. அப்ப H2SO4 தான் இந்த மாதிரி பிரிச்சு எழுதிருக்காங்க. இந்த நைட்ரிக் ஆசிட்ல இருந்து ஆக்சிஜன், hope you know nitric acid is a mild oxidizing agent, right? So இந்த ஆக்சிஜன் இருக்குல்ல, அது கிட்ட இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்க இருக்கிற ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு ஆக்சோனியம் அயானை ஃபார்ம் பண்ணுது. ஆக்சிஜன் எப்பெல்லாம் பிளஸ்ஸா இருக்கோ அப்ப அதுக்கு பேரு ஆக்சோனியம் அயான். ஓகேவா? இதுக்கு பக்கத்துல ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா, இப்போ இந்த HSO4க்கு இதுக்கும் நடுவுல பிளஸ் போடாம போட்டிருந்தாங்கன்னா, அப்ப நான் ஆக்சோனியம் சால்ட்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆக்சோனியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் ஹியர் வி ஹாவ் டிஃபரெண்ட் அயான்ஸ். இது ஒரு கம்ப்ளீட் அயான்ஸா கொடுத்துட்டு இதை ஒரு கம்ப்ளீட் அயான்ஸா கொடுக்குறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், இதை ஆக்சோனியம் அயான்னு சொல்றேன். ஃபைன். இங்க இருந்து பிரேக் ஆகி H2O, HOH வாட்டர் போயிடும். NO2 என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். ஓகே. ஸோ ஸ்டெப் 2 HOH, இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகுது. ஓகேவா? இந்த பாண்ட் பிரேக் ஆகி ஆக்சிஜனுக்கு வச்சுன்னா ஆக்சிஜனுக்கு ஒரு லோன் பேர் இருக்கு, இன்னொரு லோன் பேர் வந்துருச்சுன்னா H2O வாட்டர் ஃபார்ம் ஆயிடும். இதுகிட்ட 2 லோன் பேர் அப்படியே இருக்கும். ஓகேவா? நியூட்ரல். பட் திஸ் NO2 லாசஸ் எலக்ட்ரான் டு த ஆக்சிஜன், ரைட்? இந்த பாண்டிங்ல இருந்த மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜனுக்கு கொடுத்து ஆக்சிஜனை நியூட்ரல் ஆக்கிடுச்சு. பிளஸ்ஸா இருந்தது நியூட்ரல் ஆகிடுச்சு. அப்ப இந்த நைட்ரஜன் என்னவா மாறிடும்னா பிளஸ்ஸா மாறிடும். தட் இஸ் வாட் வி ஆர் கெட்டிங் நைட்ரோனியம் அயான் NO2 பிளஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு எலக்ட்ரோஃபைலை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதை நம்ம நைட்ரேட்டிங் மிக்சர்ல நைட்ரேஷன் ரியாக்ஷன்ல 2 ஸ்டெப் மூலியமா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஃபைன். It is interesting to note that in the presence of a generation of nitronium ion, sulfuric acid serves as an acid, nitric acid as a base. என்ன சொல்றாங்க? நைட்ரிக் ஆசிட், சல்பூரிக் ஆசிட் ரெண்டுமே ஆசிட் தான். ஆனா நைட்ரேஷன் ரியாக்ஷன்ல நைட்ரோனியம் அயான எலக்ட்ரோஃபைலை ப்ரிப்பேர் பண்ணும்போது சல்பூரிக் ஆசிட் ஒரு ஆசிடா தான் ஆக்ட் ஆகுது. பட் நைட்ரிக் ஆசிட் ஒரு பேஸா ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா நைட்ரிக் ஆசிட் தான் சல்பூரிக் ஆசிட்ல இருந்து வரக்கூடிய H+ எடுத்துட்டு வாட்டரா லீவ் ஆகுது, NO2+ கொடுக்குது. சோ H+ யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள நம்ம என்ன சொல்லணும்? பேஸ்னு சொல்லணும். கரெக்டா? ஃபைன். thus it is a simple acid base equilibrium. அப்போ இந்த ஈக்குலிபிரியம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சிம்பிளா ஆசிட் பேஸ் ஈக்குலிபிரியம்னே சொல்லலாம். ஃபைன். இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் ஏற்கனவே பார்த்தது என்னன்னா ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரோனியம் அயான் இல்லையா, எலக்ட்ரோஃபைல். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரினியம் அயான், ஒரு பென்சீனில் பிளஸ் இருக்கணும், அரினியம் அயானை ப்ரிப்பேர் பண்ணணும். அது எப்படின்னு பாருங்க. அட்டாக் ஆஃப் எலக்ட்ரோஃபைல் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் சிக்மா காம்ப்ளெக்ஸ். கரெக்டா? எலக்ட்ரோஃபைல் போய் அட்டாக் ஆச்சுன்னா இந்த பை பாண்ட் பிரேக் ஆகி எலக்ட்ரோஃபைல் கூட பாண்டை மேக் பண்ணுச்சுன்னா we are getting a என்னது சிக்மா காம்ப்ளெக்ஸ் ஆர் அரினியம் அயான். ஸோ இந்த காம்பவுண்ட் சிக்மா காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம், அரினியம் அயன்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் விட்டுடுங்க, தோ இருக்கு பாருங்களேன். இதுதான் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர். எதுக்கு? சிக்மா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டா ஒரு பென்சின் கூட பாசிட்டிவ் சார்ஜை போடணும். பென்சினுக்கு நடுவுல ரெசனன்ஸ்ல பாசிட்டிவ் சார்ஜை போடணும். தட் மீன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் ரெசனேட்டிங், உள்ளாரே நகர்ந்துகிட்டு இருக்கும். ஓகேவா? இதை தான் நம்ம அரினியம் அயான் அப்படின்னு சொல்லுவோம் ஆர் சிக்மா காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். which one of the carbon is sp3 hybridized. இதுல one of the carbon என்ன ஆகுதுன்னா டபுள் பாண்ட் பிரேக் ஆகி எலக்ட்ரோஃபைல் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடிய கார்பன் லெஃப்ட் சைடுல ஒரு சிக்மா பாண்ட், கீழே ஒரு சிக்மா பாண்ட், இந்த பக்கம் எலக்ட்ரோஃபைல், இந்த பக்கம் ஹைட்ரஜன், எலக்ட்ரோஃபைல் ஹைட்ரஜன். அப்ப நாலுமே சிங்கிள் பாண்டா இருக்கு, சிக்மா பாண்டா இருக்கு. then it is called sp3 கார்பன். பென்சீன்ல எப்பயுமே நம்ம sp2 கார்பன் தான் சொல்லுவோம். ஆனா இப்போ எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் we are getting sp3 hybridized கார்பன். ஓகேவா? ஃபைன். இதனால இதை சிக்மா காம்ப்ளெக்ஸ்னு சொல்றாங்க, அரினியம் அயான்னு சொல்றாங்க. the அரினியம் அயான் கெட் ஸ்டெபிலைஸ்டு பை ரெசனன்ஸ். அரினியம் அயானுக்கு என்ன இருக்கும்? ரெசனன்ஸ் மூலியமா ஸ்டெபிலிட்டி வரும்னு சொல்றாங்க. அதுதான் இங்க ரெசனன்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரை சொல்லட்டுமா இல்ல ஓகே தானா?
ஃபைன். எலக்ட்ரோஃபைலும் ஹைட்ரஜனும் சேர்ந்துருச்சு. இந்த இடத்துல பை பாண்ட் பிரேக் ஆயிடுச்சு. அதனால இங்க பிளஸ் இருக்கு. இந்த பிளஸ்ஸ காம்பன்சேட் பண்ண இந்த பை பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல பிளஸ் வந்துரும். அததான் இங்க எழுதியிருக்காங்க. இந்த பிளஸ்ஸ காம்பன்சேட் பண்ண மேல இருக்கிற பை பாண்ட் ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல பிளஸ் வந்துரும். அததான் இங்க எழுதியிருக்காங்க. இந்த பிளஸ்ஸ காம்பன்சேட் பண்ண அகைன் பை பாண்ட் இங்க போகுது. அப்போ இங்க பிளஸ் ஆகும். அகைன் இது கிடைக்கும். இந்த பிளஸ்ஸ காம்பன்சேட் பண்ண இந்த பை பாண்ட் இங்க போகும். அப்ப அகைன் இந்த காம்பவுண்ட் கிடைக்கும். So that's why they are double headed arrow. They keep a double headed arrow. இல்லையா? 2 பக்கமும் ஏன் குடுத்திருக்காங்கன்னா, இது இதுவா மாறும், இது இதுவா மாறும், இது இதுவா மாறும். எது எதுவா மாறும்னு கேட்காதீங்க. நான் காமிக்கிறேன். அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இங்க இருக்கக்கூடியது எல்லாமே இன்டர்சேஞ்சபிள், இன்டர்கன்வெர்ட்டபிள். ஒண்ணு இன்னொன்னா மாறக்கூடியது. ஓகேவா? ஸோ இந்த பிளஸ் சார்ஜ் எல்லா இடத்துலயும் மூவ் ஆகுதுன்றத காமிக்கிறதுக்கு நம்ம ரெசனன்ஸ்குள்ளார இந்த மாதிரி டாட் டாட்டா வச்சுட்டு பிளஸ் சார்ஜை போட்டுட்டா பிளஸ் சார்ஜ் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். when we have a electron donating group, எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருந்து மைனஸ் சார்ஜ் மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? உள்ளார சென்டர்ல ஒரு மைனஸ் போட்டு இதே மாதிரி டாட்ஸ் வைப்பேன். அவ்வளவுதான். ஃபைன். ஸோ sigma complex or arrhenium ion loses its aromatic character because delocalization of electron stops at a sp3 hybridized carbon. என்ன சொல்றாங்க? மத்த எல்லா இடத்துலயும் 3 இடத்துல டீலோக்கலைசேஷன் நடக்குது. பை எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகுது. ரெசனன்ஸ் இஸ் நத்திங் பட் டீலோக்கலைசேஷன். பட் sp3 கார்பன்ல அது என்ன ஆயிடும்? ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் அங்க ரெசனன்ஸே நடக்காது. இல்லையா? சரி. இது கார்போகேட்டியான் ஃபார்மேஷன். இது நடந்துருச்சு. தேர்ட் ஒன் எலக்ட்ரோஃபில் அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்மேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைலை ஃபார்ம் பண்ணும். ஸ்டெப் 2 எதுனா ஃபார்ம் ஆன எலக்ட்ரோஃபைல் போய் பென்சின் கூட சேர்ந்து அரீனியம் அயான் ஆர் சிக்மா காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஒரு பென்சின்குள்ளார கேட்டையான ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? பென்சின்ல இருக்கிற ஏதாவது ஐதர் எனி ஒன் ஆஃப் த கார்பன் பிகம் கேட்டையான். ஃபைன். அதை தான் கார்போகேட்டியான் ஃபார்மேஷன் சொல்றோம். தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ரிமூவல் ஆஃப் புரோட்டான். புரோட்டான் என்னது? H+. அப்போ புரோட்டானை ரிமூவ் பண்ணணும். இங்க இருந்து எலக்ட்ரோஃபைலை ஆட் பண்ணிட்டோம். அதே எலக்ட்ரோஃபைல் இருக்கிற கார்பன்ல தான் இருக்கு, ஹைட்ரஜனும் இருக்கு. இந்த ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா we will get back its pi bond. அந்த பை பாண்ட் திரும்ப வந்துடும். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூட்டட் பென்சின் நம்மளுக்கு கிடைச்சிடும். கரெக்டா? ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. டு ரீஸ்டோர் த அரோமேட்டிக் கேரக்டர் சிக்மா காம்ப்ளெக்ஸ் ரிலீசஸ் புரோட்டான் ஃப்ரம் sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். சிக்மா காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுதா? புரோட்டானை ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸ் பண்ணிட்டு sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் வந்து sp2வாவே மாறிடும். and attacked by AlCl4-. okay, in case of halogenation, alkylation and acylation, இந்த மூணுத்துலயுமே நம்ம என்ன பண்ணுவோம்? லீவிஸ் ஆசிட் எடுத்துப்போம். அதனால அதுல ரியாக்ட் ஆகும்னு சொல்றாங்க. and HSO4- in case of nitration. நைட்ரேஷன் ரியாக்ஷன்ல நம்ம எதை எடுத்துப்போம்னா HSO4- எடுத்துப்போம். ஃபைன். ஓகே தானே? ஸோ இங்க எலக்ட்ரோஃபிலிக்ல அதே மாதிரி தான் ஹைட்ரஜன் போகுது. எலக்ட்ரோஃபைல் வந்து அது கூட சேருது. அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ இதோட நம்ம கான்செப்ட்ஸ் முடிக்கலாம். ஏன்னா அடிஷன் ரியாக்ஷன் இதுக்கப்புறமும் இன்னும் நிறையா இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் கம்ஸ் அண்டர் 50 minutes 40 minutes. ஹோப் யூ நோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? மறக்காம என்ன பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் உங்களுடைய ஸ்கூல்மேட்ஸ், கிளாஸ்மேட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுங்க. வீடியோவை பார்க்கறதுனால ஒருத்தவங்க உங்களை விட நிறைய மார்க் எடுத்துடுவாங்க, அல்லது உங்களை விட அதிகமாக ஸ்கோர் பண்ணுவாங்க நீங்க நினைச்சீங்கன்னா இதை விட முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. உண்மையா சொல்றேன். நீங்க காம்படிட்டர்ஸையே உருவாக்காம 4 முட்டாளுக்கு நடுவில் நீங்க அறிவாளியா காமிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்களுக்கு பேர் அறிவாளி கிடையாது. ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அறிவாளிகளுக்கு நடுவுல பழகணும். அவங்களுக்கு நடுவுல பேசி பழகி நீங்க நிறைய நாலேஜை கெயின் பண்ணி அறிவாளின்னு பேர் வாங்கணும். அதுதான் பெரிய விஷயம். ஓகேவா? போட்டியே இல்லாத இடத்துல இந்த குலோப்ஜாம் விளம்பரம் ஒண்ணு இருக்கும். அதுல என்னன்னா ரன்னிங் ரேஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஓடுனாங்கன்னு கேட்டா 2 அப்படின்னு சொல்லுவான். இல்ல 1ன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஓடுனதே ஒருத்தவங்க தான், அப்ப அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்க போகுது. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. சோ நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய காம்படிட்டர்ஸை ஃபர்ஸ்ட் உருவாக்குங்க. அவங்க கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, படிங்க. அவங்க பெஸ்டா, நீங்க பெஸ்டான்னு பாருங்க. இந்த போட்டி இருக்குல்ல, அது உங்களை ரொம்ப வேகமா படிக்க வைக்கும். நிறைய விஷயத்துல மார்க்க விட்டுடவே கூடாது. அவனை விட நான் ஃபர்ஸ்டா வரணும்ன்ற எண்ணத்தை உருவாக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பொறாமப்பட சொல்லல. அவன் அதிகமா எடுக்கிறான், கம்மியா எடுக்கிறான், அவன் ஏன் இவ்வளவு மார்க் எடுக்கிறான்னு சொல்லி பொறாமப்பட சொல்லல. போட்டி போட சொல்றேன். இது காம்படிட்டிவ் வேர்ல்டு தானே. நீங்க எழுதுற எக்ஸாம்க்கே பேர் என்ன தெரியுமா? காம்படிட்டிவ் எக்ஸாம். ஏன் இது காம்படிட்டிவ்லாம் இல்ல, ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்ல வேண்டியதானே. பட் வை சம் பீப்புள்ஸ் ஆர் சேயிங் திஸ் இஸ் a காம்படிட்டிவ் எக்ஸாம்? பிகாஸ் லைஃப் இஸ் a காம்படிட்டிவ் ஒன். ஸோ காம்படிட்டிவான லைஃப்குள்ளார நீங்க வரீங்கன்னா, காம்படிஷன்ஸை ஃபேஸ் பண்ணணும்னா, நீங்க உங்களுடைய காம்பீட்ஸ் யாரு, உங்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு காம்படிட்டரை நீங்க முடிவு பண்ணணும். அதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் எதுக்கு பேசுனேன்?
தயவுசெய்து வீடியோவ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு தான். ஃபைன். அதே சமயம் நீங்க கொஞ்சம் அ மோட்டிவேட்டர்ஸா இருக்கணும்னா, உங்களுக்கு எதிரிகள உருவாக்கிக்கோங்க. அந்த எதிரிகள பார்க்கும்போது, அவங்க உங்கள பீட் பண்ணிடுவாங்களோ, இல்லையோன்ற பயத்திலேயே நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க. யூ வில் பிகம் அ சக்சஸர். ஃபைன். ஓகே. தேங்க் யூ ஆல்.